கெமிக்கல் பாண்டிங் கண்டினியூ பண்ணலாம். கெமிக்கல் பாண்டிங்கில் இந்த கோவலன் மாலிகல்ஸினுடைய ஜாமெட்ரியை பற்றி நம்ம பார்க்குறோம். இதில் பெரிலியம் குளோரைடை கன்சிடர் பண்ணலாம். பெரிலியம் குளோரைடு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பெரிலியம் குளோரைடை நம்ம எப்படி வரைகிறோன்னா இது போல் வரைகிறோம். இந்த பெரிலியம் என்ன பண்ணுதுன்னா, இந்த பெரிலியத்தினுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பார்த்தலாம். இதுக்கு என்னென்னா ஈலியம் 2s2 2p0. சரி, இப்போ இந்த பெரிலியம் இந்த 2 சிக்மா பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்காக இது என்ன பண்ணுன்னா, இந்த பெரிலியம் வந்து ஒரு ஹைபிரிட் ஆர்பிட்டால இந்த பக்கம் கொடுக்கணும், இந்த குளோரினோட பாண்டிங்க்கு போகிறதுக்கு. ஒரு ஹைபிரிட் ஆர்பிட்டால இந்த குளோரினுக்கு கொடுக்கணும், இந்த பாண்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அப்போ இந்த பெரிலியம் என்ன பண்ணணும், 2 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸை கொடுக்கணும். ஒரு ஹைபிரிட் ஆர்பிட்டால் இந்த குளோரினோட பாண்டிங்க்கும், இன்னொரு ஹைபிரிட் ஆர்பிட்டால் இந்த குளோரினோட பாண்டிங்க்கும் இந்த பெரிலியம் கொடுக்கணும். அப்படின்னா இந்த பெரிலியம் எத்தனை ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸை கொடுக்கணும்னா 2 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸை இது கொடுக்கணும். சரி, அப்போ 2 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் வேணும்னா இந்த பெரிலியம் என்ன பண்ணுன்னா பியூர் ஆர்பிட்டால்ஸை இன்டர்மிக்சிங்க்கு அனுப்பும். பியூர் ஆர்பிட்டால்ஸை இன்டர்மிக்சிங்க்கு அனுப்பிச்சுன்னா இதுக்கு ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் கிடைக்கும். சரி, இதுக்கு 2 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் வேணும்னா எத்தனை பியூர் ஆர்பிட்டால்ஸை இது இன்டர்மிக்சிங் அனுப்பணும்? 2 பியூர் ஆர்பிட்டால்ஸை இன்டர்மிக்சிங் அனுப்பணும். அதுக்காக இது என்ன பண்ணுதுன்னா, இந்த பெரிலியம் 2sல இருந்து ஒரு ஆர்பிட்டாலும், 2sனாவே அதுல ஒரு ஆர்பிட்டால் தான் இருக்கும், அந்த 2sல இருந்து ஒரு ஆர்பிட்டாலையும் 2pல இருந்து ஒரு ஆர்பிட்டாலையும் 2pல இருந்து ஒரு ஆர்பிட்டாலையும் இன்டர்மிக்சிங்க்கு அனுப்புது. இன்டர்மிக்சிங் காமிச்சு 2 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸை கிரியேட் பண்ணுது. இந்த 2 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸை நம்ம எப்படி வரையறோம்னா இது போல வரைஞ்சிருக்கோம். இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டாலுக்கு என்ன பேருன்னா, இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டாலினுடைய பேர் வந்து sp, இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டாலினுடைய பேர் வந்து sp. ஏன் sp? இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டாலுக்கு என்ன கேரக்டர் இருக்குன்னா s கேரக்டர் இருக்கும், p கேரக்டர் இருக்கும். எப்படி? இந்த s ஆர்பிட்டாலும் இந்த p ஆர்பிட்டாலும் இன்டர்மிக்சிங் போனதுனால தானே இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டால் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டாலுக்கு என்ன நேச்சர் இருக்குது? இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டாலுடைய பேர் என்ன? sp. இதுகிட்ட என்ன நேச்சர் இருக்குது? s கேரக்டர் இருக்குது, p கேரக்டர் இருக்குது. இதுகிட்ட s கேரக்டரும் p கேரக்டரும் இருக்குதுன்னா அப்படின்னா இந்த 2 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் இன்டர்மிக்ஸ் ஆனதுனால தானே இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டால் நமக்கு கிடைச்சிச்சு. அப்படின்னா இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டாலுக்கு s கேரக்டர் இருக்குது, p கேரக்டர் இருக்குது. இதுக்கும் s கேரக்டர், p கேரக்டர் இருக்குது. எவ்வளவு s கேரக்டர், p கேரக்டர் இருக்குது? இதுக்கு 50% s கேரக்டர், 50% p கேரக்டர். அதே மாதிரி தான் இதுக்கும். சரி, அப்போ இங்க பெரிலியம் என்ன பண்ணிருக்குதுன்னா 2 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸை கொடுத்துருக்குது. இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் என்ன பண்ணுன்னா பெரிலியத்தினுடைய நியூக்ளியஸினுடைய சரௌண்டிங்ல ஓரியன்ட் ஆகும். எப்படி ஓரியன்ட் ஆகும்னாக்கா, அது எப்படி ஓரியன்ட் ஆகும்னாக்கா மேக்சிமம் ஸ்டெபிலிட்டி இருக்கிற மாதிரி ஓரியன்ட் ஆகும். ஏன் மேக்சிமம் ஸ்டெபிலிட்டி? ஏன்னா ஹைபிரிட் ஆர்பிட்டால் என்ன இருக்கும்? எலக்ட்ரான் கிளவுட் இருக்கும். அந்த எலக்ட்ரான் கிளவுட்ஸ்குள்ள என்ன இருக்கும்? எலக்ட்ரான் கிளவுட்ஸ்க்கு இடையில என்ன இருக்கும்? ரிப்பல்ஷன் நடக்கும். அந்த ரிப்பல்ஷன் எப்படி இருந்தா ஸ்டெபிலிட்டி மேக்சிமமா இருக்கும்? மினிமம் ரிப்பல்ஷனா இருக்கணும். அப்போ மினிமம் ரிப்பல்ஷனா இருக்கணும்னா இந்த 2 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் எப்படி ஓரியன்ட் ஆகணும்? நியூக்ளியஸினுடைய பெரிலியம் நியூக்ளியஸினுடைய சரௌண்டிங்ல எப்படி ஓரியன்ட் ஆகணும்னா பெரிலியம் நியூக்ளியஸினுடைய சரௌண்டிங்ல டைகோனலா ஓரியன்ட் ஆச்சுன்னா இந்த 2 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ்க்கு இடையில ரிப்பல்ஷன் மினிமமா இருக்கும், அப்போ ஸ்டெபிலிட்டி மேக்சிமமா இருக்கும். சரி, அப்போ இந்த 2 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் sp ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் எப்படி ஓரியன்ட் ஆகும்னா டைகோனலா ஓரியன்ட் ஆகும் அன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, இப்போ ஒரு ஹைபிரிட் ஆர்பிட்டால் இப்படி வரைகிறோம். இதுக்கு ஒரு லோப், ஸ்மால் லோப் இப்படி இருக்கும், அடுத்து இன்னொரு பிக் லோப் இப்படி இருக்கும். இன்னொரு ஹைபிரிட் ஆர்பிட்டால் எப்படி வரைகிறோம்னா இப்படி பிக் லோப் இப்படி வரைகிறோம், ஸ்மால் லோப் இப்படி வரைகிறோம். 2 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸை நம்ம வரைஞ்சிட்டோம். இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டாலுக்கு பேர் என்ன சொல்றேன்னா sp, இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டாலுக்கு பேர் என்ன சொல்றேன்னா sp. இது யாருக்குன்னா பெரிலியத்துக்கு. இப்போ இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸை எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணணும். அந்த எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்றதுக்கு இந்த வேலன்சி ஷெல்ல இருக்கக்கூடிய இந்த 2 எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த எலக்ட்ரான்ஸை எப்படி நம்ம ஃபில் பண்ணணும்னா இங்க ஃபில் பண்றதுக்கு என்ன ரூலை ஃபாலோ பண்ணணும்னா ஆஃப்-பா பிரின்சிபலை ஃபாலோ பண்ணணும். சரி, ஆஃப்-பா பிரின்சிபல் என்ன சொல்லுது? லோயர் எனர்ஜி ஆர்பிட்டால் ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டால். இங்க ரெண்டுத்துக்குமே எனர்ஜி சேம் தான்.
இது ரெண்டுமே ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ், ரெண்டுத்துக்கும் எனர்ஜி சேம் தான், சைஸ் சேம், ஷேப் சேம், ஓரியன்டேஷன் மட்டும்தான் டிஃப்ரெண்ட், டைகோனலா ஓரியன்ட் ஆயிருக்கு. மற்ற விதத்துல எனர்ஜி, ஷேப்பு, சைஸ் எல்லாமே சேமா தான் இருக்கும் இந்த ரெண்டு ஹைபிரிட் ஆர்பிட்டாலுக்கும். சரி, அப்போ ஆப்பா பிரின்சிபலை கன்சிடர் பண்ண தேவையில்லை. அப்புறம் பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபலை ஒபே பண்ணணும். அப்படின்னா ஒரு ஹைபிரிட் ஆர்பிட்டால் மேக்சிமம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கும்? 2 எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கும் வித் ஆப்போசிட் ஸ்பின்ஸ். ஓகே, அப்போ இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ்க்கு நீங்க எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணும்போது என்ன கொடுக்கலன்னா, ஒரு ஹைபிரிட் ஆர்பிட்டாலுக்கு மேக்சிமம் 2 எலக்ட்ரான்ஸை கொடுக்கலாம் ஆப்போசிட் ஸ்பின்னிங்ல, அதுக்கு மேல கொடுக்க கூடாது. வேணும்னா நீங்க ஒரு எலக்ட்ரானை கொடுக்கலாம், ஏன்னா மேக்சிமம் தான் 2, அப்போ ஒரு எலக்ட்ரானை கொடுக்கலாம், ஆனா 2க்கு மேல கொடுக்க கூடாது. ஓகே, அடுத்து அன்சரூலையும் ஒபே பண்ணணும், அன்சரூல் பிரகாரம் நம்ம ஒபே பண்ணணும். அடுத்து அன்சரூலையும் பார்க்கணும், அதே டைம்ல எப்படி அங்க பாண்டிங் எல்லாம் நடக்குது, என்னென்ன பாண்டிங் நடக்குது, சிக்மா பாண்ட் நடக்குதா, லோன் பேர் இருக்குதா, பை பாண்ட் நடக்குதா, இது எல்லாத்தையும் பார்த்துக்குன்னு தான் எலக்ட்ரான்ஸை கொடுக்கணும். ஓகேவா, எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணும்போது இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா ஹைபிரிட் ஆர்பிட்டால் சிக்மா பாண்டை தான் ஃபார்ம் பண்ணும், பை பாண்டை ஃபார்ம் பண்ணாது. அடுத்து ஹைபிரிட் ஆர்பிட்டால் லோன் பேரை அகாமடேட் பண்ணும். அதனால இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிக்கணும், இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிக்கணும். அதே நேரத்துல மைண்ட்ல என்ன வச்சுக்கணும், எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் பண்ணணும்னா ஆபா பிரின்சிபலை ஒபே பண்ணோம், அன்சரூலை ஒபே பண்ணோம், பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபலை ஒபே பண்ணோம், அதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கின்னு இந்த குமுலேட்டிவா பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கின்னு எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்றதுக்கு ஆரம்பிக்கணும். ஓகே, இப்போ பெரிலியத்துல பார்க்கலாம். இதுகிட்ட இருக்கிறதே 2 சிக்மா பாண்ட்ஸ் தான். பெரிலியத்தினுடைய வேலன்சி ஷெல்ல 2 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது, லோன் பேர்ஸ் கிடையாது, பை பாண்ட்ஸ் கிடையாது. ஓகே, லோன் பேர்ஸ், பை பாண்ட்ஸ் கிடையாது, சிக்மா பாண்ட்ஸ் மட்டும் தான் 2 இருக்குது. ஓகே, இங்க ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் 2 இருக்குது, இங்க எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதும் 2 எலக்ட்ரான்ஸ் தான். அதனால ஒரு எலக்ட்ரான் எங்க ஃபில் பண்ணுங்க, ஒரு எலக்ட்ரான் எங்க ஃபில் பண்ணுங்க. இந்த எலக்ட்ரான் இந்த பக்கம் இருக்கிற குளோரினோட பாண்டிங்க்கு போட்டோம், இங்க இருக்கிற எலக்ட்ரான் இந்த பக்கம் இருக்கிற குளோரினோட பாண்டிங்க்கு போட்டோம். ஓகே, சரி, இப்போ பெரிலியத்தினுடைய வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து இந்த குளோரின் எடுத்துக்கலாம். இந்த குளோரின்ல என்ன பண்றீங்கன்னா 3pz அட்டாமிக் ஆர்பிட்டால் கிட்ட ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும், அந்த 3pz அட்டாமிக் ஆர்பிட்டாலை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் இந்த பக்கம் ஒரு குளோரின் எடுத்துக்கோங்க, இது கிட்ட 3pz அட்டாமிக் ஆர்பிட்டால்ல அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும், அந்த அன்பேர்ட் எலக்ட்ரானை இங்க எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்றீங்கன்னா இந்த குளோரினுடைய நியூக்ளியஸை இங்க எழுதுங்க. குளோரினுடைய நியூக்ளியஸ் இங்க, இந்த குளோரினுடைய நியூக்ளியஸ் இங்க, அப்படி எழுதியாச்சு. ஓகேவா, சரி, இப்போ குளோரினுடைய நியூக்ளியஸ் இங்க, குளோரினுடைய நியூக்ளியஸை நம்ம எழுதியாச்சு. இதுகிட்ட ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும், அந்த அன்பேர்ட் எலக்ட்ரானை இங்க ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ என்ன செய்யலாம்னாக்கா இந்த sp ஹைபிரிட் ஆர்பிட்டாலும் இந்த 3pz ஆர்பிட்டாலும் ஓவர்லாப்பிங் போது அது என்னன்னாக்கா லீனியர் ஓவர்லாப், அதாவது ஆக்சியல் ஓவர்லாப் சிக்மா பாண்ட் கிடைக்கும். அதே மாதிரி இது ரெண்டும் ஓவர்லாப்பிங் போகும், சிக்மா பாண்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த குளோரினுடைய 3pz அட்டாமிக் ஆர்பிட்டால நான் வரைய போறேன். 3pz அட்டாமிக் ஆர்பிட்டால வரைஞ்சிருக்கேன். இந்த பெரிலியத்தினுடைய இந்த sp ஹைபிரிட் ஆர்பிட்டால வரைகிறேன். பெரிலியத்தினுடைய sp ஹைபிரிட் ஆர்பிட்டால இங்க வரைஞ்சிருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்றேன்னா பெரிலியத்தினுடைய நியூக்ளியஸை கொடுத்துட்டேன், குளோரினுடைய நியூக்ளியஸை கொடுத்துட்டேன். இப்போ இந்த 2 எலக்ட்ரான்ஸ் இங்க கொடுக்க போறேன், இந்த 2 எலக்ட்ரான்ஸ் இங்க கொடுக்க போறேன். ஓவர்லாப்பிங் என்ற இடத்துல 2 எலக்ட்ரான்ஸ் கொடுத்துட்டேன் பாண்டிங்க்கு. இந்த sp ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரானை கொடுக்குது, இந்த 3pz ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரானை கொடுக்குது. இந்த 2 எலக்ட்ரான்ஸ் இங்க பாண்டிங்ல இன்வால்வ் ஆகிருக்குதுன்னு சொல்றேன். இந்த ஓவர்லாப் எப்படி நடக்குதுன்னா அலாங் த இன்டர் நியூக்ளியர் ஆக்சிஸ்ல நடக்கிறதுனால இதை சிக்மா பாண்ட் சொல்லலாம். இந்த சிக்மா பாண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு பெரிலியம் என்ன பண்ணுச்சுன்னா sp ஹைபிரிட் ஆர்பிட்டால கொடுத்துச்சு, குளோரின் என்ன பண்ணுச்சுன்னா 3pz அட்டாமிக் ஆர்பிட்டால கொடுத்துச்சு. ஓகேவா, அப்போ இதை சிக்மா sp p ஓவர்லாப் பண்ணிட்டு சொல்லலாம். அடுத்து என்ன செய்யறோம்னாக்கா அடுத்து இந்த பெரிலியம் இந்த sp ஹைபிரிட் ஆர்பிட்டால பாண்டிங்க்கு கொடுக்குது, அந்த sp ஹைபிரிட் ஆர்பிட்டால நான் இங்க வரைய போறேன். அந்த sp ஹைபிரிட் ஆர்பிட்டால வரைஞ்சிருக்கேன். இந்த குளோரின் 3pz அட்டாமிக் ஆர்பிட்டால கொடுக்குது, குளோரின் 3pz அட்டாமிக் ஆர்பிட்டால இங்க கொடுத்துருக்குது. ஓகே, குளோரின் 3pz அட்டாமிக் ஆர்பிட்டால கொடுத்துச்சு. ஓகே, இங்க வந்து குளோரினுடைய நியூக்ளியஸ் இங்க வரைஞ்சிருக்க, குளோரினுடைய நியூக்ளியஸ், பெரிலியத்தினுடைய நியூக்ளியஸ் இங்க வரைஞ்சிருக்க. அடுத்து இந்த 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸும் இங்க பாண்டிங்க்கு போயிருக்குது, அந்த 2 எலக்ட்ரான்ஸை நான் இங்க வரைகிறேன் இப்படி. ஓகே, இப்போ இங்க என்ன ஆகிருக்குதுன்னா இந்த இடத்துல ஆக்சியல் ஓவர்லாப் நடந்திருக்குது, அதனால் சிக்மா பாண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. பெரிலியம் வந்து sp ஆர்பிட்டால கொடுத்திருக்குது, குளோரின் வந்து p ஆர்பிட்டால கொடுத்திருக்குது. அதனால் இந்த பாண்ட் என்ன பாண்டுன்னு சொல்லலாம்னா சிக்மா பாண்ட் சொல்லலாம்.
இந்த சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு பெரிலியம் sp ஆர்பிட்டால கொடுத்துச்சு, குளோரின் p ஆர்பிட்டால கொடுத்துச்சு. அதே மாதிரி இந்த சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு பெரிலியம் sp ஆர்பிட்டால கொடுத்திருக்குது, குளோரின் p ஆர்பிட்டால கொடுத்திருக்குது. ஓகேவா? சரி, இது போல இந்த பெரிலியம் குளோரைடு ப்ரொடியூஸ் ஆயிருக்குது. ஓகே, இப்போ இந்த பெரிலியம் குளோரைட்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் ஒரு சிக்மா பாண்ட் சொல்லிக்கோ, இந்த பக்கம் ஒரு சிக்மா பாண்ட் சொல்லிக்கோ. இந்த சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு பெரிலியம் sp ஆர்பிட்டால கொடுத்துச்சு, குளோரின் p ஆர்பிட்டால கொடுத்துச்சு. இந்த சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்காக பெரிலியம் sp ஆர்பிட்டால கொடுக்குது, குளோரின் p ஆர்பிட்டால கொடுக்குது. இப்போ இந்த சிக்மா பாண்டும் இந்த சிக்மா பாண்டுக்கும் நேச்சர் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஓகே, ஹைபிரிடைசேஷன் எப்படி கொண்டு வந்திருக்குதுன்னு பாருங்க. ஹைபிரிடைசேஷன் மூலியமா இந்த சிக்மா பாண்டினுடைய நேச்சரும் இந்த சிக்மா பாண்டினுடைய நேச்சரும் சேமா இருக்குது. இந்த சிக்மா பாண்டினுடைய ஸ்ட்ரென்த்தும் இந்த சிக்மா பாண்டினுடைய ஸ்ட்ரென்த்தும் சேமா இருக்குது. அப்போ இந்த பாண்டினுடைய லென்த்தும் இந்த பாண்டினுடைய லென்த்தும் சேமா தானே இருக்கும். இப்ப சொல்லுங்க, எக்ஸ்பிரிமெண்ட் என்ன சொல்லுது? பெரிலியம் குளோரைடுக்கு ஒரே ஒரு பாண்ட் லென்த்தை கொடுக்குது எக்ஸ்பிரிமெண்ட். ஏன் ஒரே ஒரு பாண்ட் லென்த்தை கொடுத்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்பிரிமெண்ட் என்ன சொல்லுது? இந்த பாண்டுக்கும் இந்த பாண்டுக்கும் லென்த் சேம்னு சொல்லுது. அப்படின்னா இந்த பாண்டினுடைய ஸ்ட்ரென்த் இந்த பாண்டினுடைய ஸ்ட்ரென்த்தும் சேம்னு சொல்லுது. அதானே எக்ஸ்பிரிமெண்ட் சொல்றது. அப்படின்னா இந்த பாண்டு இந்த பாண்டுக்கு ஸ்ட்ரென்த் சேம், இந்த பாண்டுக்கு இந்த பாண்டுக்கு லென்த் சேம். அதான் எக்ஸ்பிரிமெண்ட் சொல்லுது. ஹைபிரிடைசேஷன் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குது. ஆனா பியூர் ஆர்பிட்டால் ஓவர்லாப்பிங் கான்செப்ட்னால அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. கரெக்டுங்களா? சரி, அப்போ ஹைபிரிடைசேஷன் மூலியமா இதை நம்ம இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அன்ட்டு நம்ம இங்க சொல்றோம். ஓகே, சரி. அப்போ இந்த வேலன்சி பாண்ட் தியரியில எதுக்காக ஹைபிரிடைசேஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்றது நமக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. சரி, ஓகே. இப்போ அடுத்த மாலிக்யூல் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன மாலிக்யூல் எடுத்துக்கிறேன்னா BF3 போரான் ட்ரைஃப்ளூரைடு எடுத்துக்கலாம். இந்த போரான் ட்ரைஃப்ளூரைடுல போரான் எடுத்துக்கிறோம். இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ஹீலியம் 2s2 2p1. ஓகே, இப்போ கிரவுண்ட் ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2sல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இந்த 2pல 1 எலக்ட்ரான் இருக்குது, இந்த 2pல 1 எலக்ட்ரான் இருக்குது. அடுத்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போறோம். எக்ஸைட்டட் ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா 2sல இருந்து ஒரு எலக்ட்ரான் 2pக்கு போகுது, 2sல இருந்து ஒரு எலக்ட்ரான் 2pக்கு போகுது. ஓகேவா? இப்போ இந்த போரான் கிட்ட 3 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த போரான் கிட்ட பார்த்தீங்கன்னா 3 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு சொல்றோம். அடுத்து ஃப்ளூரின் எடுத்துக்கிறோம். ஃப்ளூரினுக்கு வந்து என்ன கான்ஃபிகரேஷன்னா ஹீலியம் 2s2 2p5, ஹீலியம் 2s2 2p5. இந்த 2sல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த 2pல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னா 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 5 எலக்ட்ரான்ஸ் இப்படி வரையும். ஓகேவா? இந்த ஃப்ளூரினுக்கு வந்து என்ன சொல்றோம்னா 2s2 2p5, இங்க ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குதுன்ட்டு சொல்றோம். ஓகே, இப்போ நம்ம BF3 வரைய போறோம். இப்போ இந்த போரான் எடுத்துக்கணும். அடுத்து இந்த 3 ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் எடுத்துக்கலாம். 3 ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் எடுத்துக்கணும். இந்த போரானுடைய வேலன்சி ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னா 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதனால 3 டாட்ஸ் இங்க பிளேஸ் பண்றோம். போரானுடைய வேலன்சி ஷெல்ல 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதனால 3 டாட்ஸை பிளேஸ் பண்ணோம். இந்த ஃப்ளூரினுடைய வேலன்சி ஷெல்ல 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதனால 7 டாட்ஸை இங்க பிளேஸ் பண்றோம். ஃப்ளூரினுடைய வேலன்சி ஷெல்ல 7 டாட்ஸ் இருக்குது, அதனால 7 எலக்ட்ரான்ஸை இங்க பிளேஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ளூரினுக்கு. சரி, ஃப்ளூரினுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 7 எலக்ட்ரான்ஸ், ஏன்னா 7 டாட்ஸ், வேலன்சி ஷெல்ல 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஃப்ளூரினுக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது ஆக்டெட் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்றதுக்காக. அதனால ஃப்ளூரின் என்ன பண்ணுதுன்னா ஒரு எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணுது, அதே நேரத்தில் போரானும் ஒரு எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்போ என்ன ஆகுதுன்னாக்கா 2 பேருக்கு இடையில ஒரு கோவலன்ட் பாண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருது. அதே மாதிரி இங்கேயும் ப்ரொடியூஸ் ஆகுது, அதே மாதிரி இங்கேயும் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, இப்போ நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா BF3 ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு அன்ட்டு நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ இந்த BF3ல பாத்தீங்கன்னா இந்த போரான் எடுத்துக்கலாம். இந்த போரானுடைய வேலன்சி ஷெல்ல பாத்தீங்கன்னா வேலன்சி ஷெல் ஆஃப் போரான் இன் BF3 எடுத்துக்கிறோம். வேலன்சி ஷெல் ஆஃப் போரான் இன் BF3 எடுத்துக்கிறோம். இதுகிட்ட என்ன இருக்குதுன்னா 3 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. இதுகிட்ட என்ன இருக்குதுன்னா 3 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? இதுகிட்ட பாத்தீங்கன்னா லோன் பேர்ஸ் கிடையாது. இதுகிட்ட லோன் பேர்ஸ் கிடையாது. இதுகிட்ட பாத்தீங்கன்னா பை பாண்ட்ஸும் கிடையாது. இதுகிட்ட பை பாண்ட்ஸும் கிடையாது. இப்படி இருக்குது. VSEPR தியரி என்ன சொல்லுதுன்னா 3 சிக்மா பாண்ட்ஸ் மட்டும் இருந்தால் அதனுடைய ஷேப் என்னன்னா ட்ரைகோனல் பிளேனார் அப்படி சொல்லுது. ட்ரைகோனல் பிளேனார். ஏன் ட்ரைகோனல் பிளேனார்னு சொல்லிட்டு பாண்ட் ஆங்கிள் எவ்வளவு இருக்குன்னு சொல்லுதுன்னா 120 டிகிரி இருக்குன்னு சொல்லுது. இப்படி இருந்தால் இந்த சிஸ்டம்க்கு ரிப்பல்ஷன் எப்படி இருக்குன்னா மினிமமா இருக்கும், ஸ்டெபிலிட்டி மேக்சிமமா இருக்கும்ட்டு VSEPR தியரி சொல்லுது. சரி, அதை செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ட்ரைகோனல் பிளேனார்னா எல்லா ஆட்டம்ஸும் ஒரே பிளேன்ல இருக்குதுன்னு அர்த்தம். இந்த BF3ல இருக்கக்கூடிய எல்லா 4 ஆட்டம்ஸும் ஒரே பிளேன்ல இருக்குது அர்த்தம். அடுத்து பாண்ட் ஆங்கிள் 120 டிகிரினா இந்த பாண்டுக்கும் இந்த பாண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து எவ்வளவுனா 120 டிகிரி.
அதே மாதிரி இந்த பாண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் எவ்வளவுனா 120 டிகிரி. அதே மாதிரி இந்த பாண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் எவ்வளவுனா 120 டிகிரி அப்படி சொல்லிட்டோம். பாண்ட் ஆங்கிள் வந்து 120 டிகிரி சொல்லிட்டோம். அடுத்து இதனுடைய ஷேப் என்னன்னா ட்ரைகோனல் பிளானார்ன்ட்டு சொல்லிட்டோம். விஎஸ்இபிஆர் தியரி பிரகாரம் இதனுடைய ஷேப்பை நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து என்ன பார்க்க போறேன்னாக்கா, இந்த போரானுடைய இந்த BF3ல இருக்கக்கூடிய போரானுடைய வேலன்சி ஷெல்ல 3 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. 3 சிக்மா பாண்ட்ஸ்னா 6 எலக்ட்ரான்ஸ். இந்த BF3ல போரானுடைய வேலன்சி ஷெல்ல 3 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. 3 சிக்மா பாண்ட்ஸ்னா 6 எலக்ட்ரான். 6 எலக்ட்ரான்ஸ்னா ஆக்டெட்டை விட கம்மி. ஆக்டெட்டை விட கம்மினா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிகுல். அப்போ BF3ன்றது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிகுல். ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் இதுல இல்ல. அப்போ இந்த BF3ல ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் இதை அட்டைன் பண்றதுக்கு தானே இந்த போரான் ட்ரை பண்ணும். அப்போ இந்த BF3ல இருக்கக்கூடிய இந்த போரான் ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுமா இல்லையா? ட்ரை பண்ணும். எப்படி ட்ரை பண்ணுது என்றதை பார்க்கலாம். இப்போ இந்த BF3ல இருக்கக்கூடிய போரான், இப்போ போரானை மட்டும் தனியா எடுத்துக்கணும். அதனுடைய எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இது போல அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த போரான் வந்து BF3ல எப்படி இருக்குன்னாக்கா, இந்த போரான் BF3ல எப்படி இருக்குன்னா இது போல பேரிங்கா இருக்கும். BF3ல இப்படி பேரிங்கா இருக்கும். அப்போ இந்த போரான் BF3ல இருக்கும்போது இந்த ஆர்பிட்டால் எப்படி இருக்குதுன்னா வேக்கன்ட் ஆர்பிட்டாலா இருக்கும். இந்த போரான் BF3ல இருக்கும்போது இந்த ஆர்பிட்டால் எப்படி இருக்குதுன்னா வேக்கன்ட் ஆர்பிட்டாலா இருக்கும். ஓகேவா? அப்படின்னா இந்த போரான் கிட்ட வேக்கன்ட் ஆர்பிட்டால் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். இந்த போரான் கிட்ட வேக்கன்ட் ஆர்பிட்டால் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். ஓகேவா? இந்த போரான் கிட்ட என்ன இருக்குதுன்னா வேக்கன்ட் ஆர்பிட்டால் இருக்குது. அப்புறமா இந்த ஃப்ளோரின் கிட்ட இந்த லோன் பேர் இருக்குது. இது எங்கன்னா 2p ஆர்பிட்டால்ல இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஃப்ளோரின் கிட்ட லோன் பேர் இருக்குது 2p ஆர்பிட்டால்ல, போரான் கிட்ட வேக்கன்ட் ஆர்பிட்டால் இருக்குது எங்கன்னா 2pல. இப்போ ஃப்ளோரினுடைய வேலன்சி ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃப்ளோரினுடைய வேலன்சி ஷெல்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு 3 லோன் பேர்ஸ் இருக்குது, ஒரு பாண்ட் இருக்குது. அப்படின்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு தானே அர்த்தம். இந்த ஃப்ளோரினுடைய வேலன்சி ஷெல்ல 3 லோன் பேர்ஸ் இருக்குது, ஒரு பாண்ட் இருக்குது. அப்படின்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு தானே அர்த்தம். அப்படின்னா ஆக்டெட். ஃப்ளோரின் வந்து ஆக்டெட்ல இருக்குது, போரான் மட்டும்தான் ஆக்டெட்ல இல்ல. அதனால என்ன நடக்குதுன்னாக்கா, இந்த போரான் வந்து வேக்கன்ட் ஆர்பிட்டால் கொடுக்குது, ஃப்ளோரின் வந்து லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த ஃப்ளோரின் வந்து லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணுது, போரான் வந்து வேக்கன்ட் ஆர்பிட்டால கான்ட்ரிபியூட் பண்ணுது. பாத்தீங்களா? ஃப்ளோரின் என்ன பண்ணுது? லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணுது. அந்த லோன் பேர் எந்த ஆர்பிட்டால் இருக்குது? 2p ஆர்பிட்டால் இருக்குது. போரான் வந்து வேக்கன்ட் ஆர்பிட்டால கான்ட்ரிபியூட் பண்ணுது. அது எந்த ஆர்பிட்டால்னா 2p. ஓகே, அப்படின்னா இந்த போரானுடைய வேக்கன்ட் 2p ஆர்பிட்டாலும் இந்த ஃப்ளோரினுடைய லோன் பேர் 2p ஆர்பிட்டாலும் இந்த ட்ரைகோனல் பிளானாருக்கு எப்படி இருக்கும்ன்றதை நம்ம பார்க்கணும். இப்போ இந்த BF3 வந்து ட்ரைகோனல் பிளானார். இந்த BF3ல இருக்கக்கூடிய எல்லா 4 ஆட்டம்ஸும் ஒரே பிளேன்ல இருக்குதுன்ட்டு நம்ம சொல்லிட்டோம். இப்போ இந்த ஃப்ளோரின்ல இருக்கக்கூடிய லோன் பேர் 2p ஆர்பிட்டாலும் இந்த போரான்ல இருக்கக்கூடிய வேக்கன்ட் ஆர்பிட்டால் 2pயும் எப்படி இருக்குதுன்னா இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்குது. இருக்குது. அதே நேரத்துல இந்த 2p ஆர்பிட்டால் எப்படி இருக்குன்னா பேரலலா இருக்குது. அப்ப இந்த 2p ஆர்பிட்டாலும் பேரலலா இருக்குது. இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்குதுன்னா இந்த 2p ஆர்பிட்டால்ஸ்க்கு இடையில லேட்டரல் ஓவர்லாப்பிங் நடக்கும், சைட்வேஸ் ஓவர்லாப்பிங் நடக்கும். அதனால இங்க பை பாண்ட் கிரியேட் ஆகும். ஓகேவா? சரி, அப்போ இந்த BF4 நம்ம இங்க பார்க்கிறோம். BF4 இங்க என்ன ஆகுதுன்னா இது போல ஒரு டேட்டிவ் பாண்ட் கிரியேட் ஆகும். ஓகே, இது போல ஒரு டேட்டிவ் பாண்ட் கிரியேட் ஆகும். இப்போ இந்த டேட்டிவ் பாண்ட் என்னன்னா பை பாண்ட். ஓகே, இப்போ இந்த டேட்டிவ் பாண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ போரானுடைய வேலன்சி ஷெல்ல பாருங்க. போரானுடைய வேலன்சி ஷெல்ல எத்தனை பாண்ட்ஸ் இருக்குது பாருங்க. 4 பாண்ட்ஸ் இருக்குதா? இந்த போரானுடைய வேலன்சி ஷெல்ல 4 பாண்ட்ஸ் இருக்கிறதுனால 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்படின்னா ஆக்டெட். இந்த ஃப்ளோரினுடைய வேலன்சி ஷெல்ல எத்தனை லோன் பேர்ஸ் இருக்குன்னா இப்போ 2 லோன் பேர்ஸ் தான் இருக்கும். ஏன்னா ஒரு லோன் பேர் வந்து பாண்டிங்ல இன்வால்வ் ஆயிடுச்சு. அப்ப இந்த ஃப்ளோரினுடைய வேலன்சி ஷெல்ல 2 லோன் பேர்ஸ் இருக்குது, 2 பாண்ட்ஸ் இருக்குது. அப்படின்னா இந்த ஃப்ளோரினுடைய வேலன்சி ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம்.
இந்த ஃப்ளூரினுடைய வேலன்சி ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். போரானுடைய வேலன்சி ஷெல்லையும் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்லணும். ஓகே, அப்போ இங்க என்னாச்சுன்னா ஃப்ளூரினுக்கும் போரானுக்கு இடையில டேட்டிவ் பாண்ட் கிரியேட் ஆச்சு அன்ட்டு நம்ம சொல்றோம். இந்த டேட்டிவ் பாண்டை இப்போ நம்ம என்ன பண்றோம்னா நார்மல் கோலன் பாண்டை நம்ம எழுத போறோம். இந்த டேட்டிவ் பாண்டை நம்ம எப்படி எழுத போறோம்னா நார்மல் கோலன் பாண்டை எழுத போறோம். அப்படி நார்மல் கோலன் பாண்டை எழுதும் போது ஃபார்மல் சார்ஜஸ் கொடுக்கணும். இந்த டேட்டிவ் பாண்டை நார்மல் கோலன் பாண்டை எழுதும் போது என்ன செய்யணும்னா ஃபார்மல் சார்ஜஸ் கொடுக்கணும். ஃபார்மல் சார்ஜ் எப்படி கொடுக்கணும்னா யாரு டோனரோ அதுக்கு +1 கொடுங்க, யாரு அக்செப்டாரோ அதுக்கு -1 கொடுங்க. இங்க யார் டோனர்? ஃப்ளூரின் வந்து டோனர், அதனால ஃப்ளூரினுக்கு வந்து +1 கொடுக்குறோம். யார் அக்செப்டார்? போரான் வந்து அக்செப்டார், அதனால போரானுக்கு வந்து -1 கொடுக்குறோம். பாருங்க, எலக்ட்ரோநெகட்டிவிட்டியில பாத்தீங்கன்னா யாருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஹையஸ்ட்னா ஃப்ளூரினுக்கு தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஹையஸ்டா இருக்கும். அப்படின்னா ஃப்ளூரின் வந்து பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணாதுன்னு சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்களா ஃப்ளூரினுக்கு எப்படி வந்திருக்குது? +1 சார்ஜ் வந்துருச்சு. சரி, ஓகே. அப்படின்னா இந்த BF3ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு டேட்டிவ் பாண்ட் இருக்குது. டேட்டிவ் பாண்டிங்னால இந்த போரானுக்கு வந்து ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் வந்திருக்குது அன்ட்டு நம்ம இங்க சொல்ல வரோம். ஓகே, இப்போ BF3 இங்க சொல்லிட்டோம். இப்போ இந்த BF3 வந்து வேலன்சி ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி பிரகாரம் நம்ம இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். வேலன்சி ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி பிரகாரம் இதுக்கு ட்ரைகோனல் பிளானான்னு சொல்லிட்டோம். பாண்ட் ஆங்கிள் வந்து 120 டிகிரின்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த BF3ல இந்த போரானுக்கு ஹைபிரிடைசேஷன் கொடுக்கணும்னா எந்த ஹைபிரிடைசேஷனை கொடுக்கலாம்? இந்த BF3ல இருக்கக்கூடிய போரானுக்கு ஹைபிரிடைசேஷன் கொடுக்கணும்னா எந்த ஹைபிரிடைசேஷனை கொடுக்கணும்? ஏன் ஹைபிரிடைசேஷனை கொடுக்கணும்? எதுக்கு ஹைபிரிடைசேஷனை பத்தி சொல்லணும் அன்னு பாத்தீங்கன்னா இந்த BF3ல பாண்ட் லென்த்தை பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா இட் ஹாஸ் ஒன்லி ஒன் வேல்யூன்னு சொல்லுது. இதுக்கு ஒரே ஒரு வேல்யூனாக்கா எல்லா பாண்ட்ஸ்க்கும் நேச்சர் சேமா இருக்குதுன்னு தானே அர்த்தம். அப்போ போரான் கொடுக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ் எல்லாமே சேமா தானே இருக்கணும். அப்போ அது ஹைபிரிடைசேஷனை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பியூர் ஆர்பிட்டால் ஓவர்லாப்பிங் கான்செப்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. BeCl2ல என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணமோ அதே தான் இங்க BF3லயும் வரும். அப்போ பியூர் ஆர்பிட்டால் ஓவர்லாப்பிங் கான்செப்ட் எப்போன்னா டயட்டாமிக் மாலிகுல்ஸ்க்கு அது கரெக்டா இருக்கும். டயட்டாமிக் மாலிகுல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அதை வச்சு. ஆனா இந்த மாதிரி ட்ரை அட்டாமிக் மாலிகுல்ஸ், டெட்ரா அட்டாமிக் மாலிகுல்ஸ் இதுக்கெல்லாம் பியூர் ஆர்பிட்டால் ஓவர்லாப்பிங் கான்செப்டை யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அதனால என்ன பண்றோம்னா ஹைபிரிடைசேஷனை எடுத்துக்கிறது கரெக்ட். அப்போ இந்த BF3க்கு ஹைபிரிடைசேஷன் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த BF3ல போரான் எடுத்துக்கிறோம். இந்த போரானுடைய வேலன்சி ஷெல்ல எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது பாருங்க, 3 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. போரானுடைய வேலன்சி ஷெல்ல 3 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குதுன்னா இது இந்த போரான் என்ன பண்ணணும்? 3 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸை கொடுத்துச்சுன்னா 3 பாண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த போரான் வந்து 3 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸை கொடுத்துச்சுன்னா 3 பாண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்ட்டு சொல்றோம். அப்போ இந்த போரான் என்ன பண்ணணும்? 3 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸை கொடுக்கணும். ஓகே, இந்த போரான் என்ன பண்ணனா 3 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸை கொடுக்கணும். இந்த போரான் வந்து 3 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் கொடுக்கணும். அப்போ இந்த போரான் 3 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸை கொடுக்கணும்னா இந்த போரான் பியூர் ஆர்பிட்டால்ஸை இன்டர்மிக்சிங்க்கு அனுப்பணும். இந்த போரான் என்ன பண்ணணும்னா பியூர் ஆர்பிட்டால்ஸை இன்டர்மிக்சிங்க்கு அனுப்பணும். இந்த போரான் எந்த பியூர் ஆர்பிட்டால்ஸை இன்டர்மிக்சிங்க்கு அனுப்பும்? இந்த போரான் எந்த பியூர் ஆர்பிட்டால்ஸை இன்டர்மிக்சிங்க்கு அனுப்பும் பாத்தீங்கன்னா ஒரு 2s ஆர்பிட்டால் 2p ஆர்பிட்டால்ஸை இன்டர்மிக்சிங்க்கு அனுப்பும். இன்டர்மிக்சிங்க்கு பியூர் ஆர்பிட்டால்ஸ் இன்டர்மிக்சிங்க்கு போகுமே தவிர எலக்ட்ரான்ஸ் இன்டர்மிக்சிங்க்கு போகாது. ஓகே, அப்போ இந்த போரான் என்ன பண்ணுதுன்னா ஒரு 2s ஆர்பிட்டாலையும் 2p ஆர்பிட்டால்ஸையும் இன்டர்மிக்சிங்க்கு அனுப்புது. 2p ஆர்பிட்டால்ஸையும் இன்டர்மிக்சிங்க்கு அனுப்புது. இந்த போரான் என்ன பண்ணுதுன்னா ஒரு 2s ஆர்பிட்டாலையும் 2p ஆர்பிட்டால்ஸையும் இன்டர்மிக்சிங்க்கு அனுப்புது. அதனால உங்களுக்கு என்ன கிரியேட் ஆகுதுன்னா 3 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் கிரியேட் ஆகுது. இப்போ இங்க 3 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் கிரியேட் ஆச்சுல, அதை வந்து 3 பாக்ஸ்ல இப்படி சொல்றோம். 3 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸை கிரியேட் பண்ணிருக்கு. இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ்க்கு என்ன ஃபார்முலா சொல்றது என்றதை நம்ம பார்க்கலாம். இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ்க்கு என்ன ஃபார்முலா சொல்றதுன்னா இந்த s ஆர்பிட்டால் இந்த 2p ஆர்பிட்டால்ஸ், அதனால இது என்னன்னு சொல்லனா sp2 ஹைபிரிடைசேஷன் அன்ட்டு சொல்லும். இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டாலுக்கு என்ன ஃபார்முலா சொல்லனா sp2 ஹைபிரிடைசேஷன். இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டாலுக்கு என்ன ஃபார்முலா கொடுக்குறேன்னா sp2.
அப்படின்னா இந்த sp2 ஹைபிரிட் ஆர்பிட்டால எவ்வளவு s கேரக்டர் இருக்குதுன்னா 33% s கேரக்டர் இருக்குது. p கேரக்டர் எவ்வளவு இருக்குன்னா கிட்டத்தட்ட 67% p கேரக்டர் இருக்குது. அப்போ இந்த p கேரக்டர் வந்து அதாவது s கேரக்டர் பாத்தீங்கன்னா 33.4% சொல்லுவோம். p கேரக்டர் பாத்தீங்கன்னா 66.7 66.6% இருக்குதுன்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ s கேரக்டர் எவ்வளவு p கேரக்டர் எவ்வளவுன்னு சொல்லியாச்சு. இந்த எல்லா ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ்க்கும் எனர்ஜி சேமா இருக்கும், சைஸ் சேமா இருக்கும், ஷேப் சேமா இருக்கும். இப்போ இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் எப்படி ஓரியன்ட் ஆகும் போரானுடைய நியூக்ளியஸினுடைய சரௌண்டிங்லன்னு பாத்தீங்கன்னா ட்ரைகோனல் பிளானார் அப்படி ஓரியன்ட் ஆகும். இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ்க்கு இடையில எவ்வளவு ஆங்கிள் இருக்குன்னா 120 டிகிரி இருக்கும். இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ்க்கு இடையில 120 டிகிரி இருக்கும்ட்டு நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ போரானுடைய நியூக்ளியஸை நம்ம இங்க எடுத்துக்கிறோம். போரானுடைய நியூக்ளியஸ் ஒரு ஹைபிரிட் ஆர்பிட்டால் நம்ம இங்க எடுத்துக்கிறோம். இன்னொரு ஹைபிரிட் ஆர்பிட்டால் இங்க எடுத்துக்கிறோம். இன்னொரு ஹைபிரிட் ஆர்பிட்டால், அடுத்து இன்னொரு ஹைபிரிட் ஆர்பிட்டால நம்ம இங்க எடுத்துக்கிறோம். இன்னொரு ஹைபிரிட் ஆர்பிட்டால், 3 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் எடுத்துக்கணும். இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ்க்கு இடையில ஆங்கிள் எவ்வளவுன்னா 120 டிகிரி சொல்லணும். இந்த 3 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் எப்படி இருக்குன்னா ட்ரைகோனல் பிளானாரா இருக்குதுன்ட்டு சொல்லணும். ஓகே, சரி. அடுத்து வந்து இந்த போரானுடைய வேலன்சி ஷெல்ல பாத்தீங்கன்னா இந்த போரானுடைய வேலன்சி ஷெல்ல 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த 3 எலக்ட்ரான்ஸை நம்ம இப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் 1 2 3. ஓகேவா, இது வந்து sp2 ஹைபிரிட் ஆர்பிட்டால். அடுத்து ஃப்ளூரின் என்ன பண்ணுதுன்னா 2pz ஆர்பிட்டால கொடுக்குது. ஃப்ளூரின் என்ன பண்ணுதுன்னா 2pz ஆர்பிட்டால கொடுக்குது. ஃப்ளூரின் என்ன பண்ணுதுன்னா 2pz ஆர்பிட்டால கொடுக்குது. ஓகேவா, ஃப்ளூரின் கொடுக்கக்கூடிய 2pz ஆர்பிட்டால் இதுதான். இங்க நியூக்ளியஸ் இப்படி சொல்றோம், நியூக்ளியஸ் இப்படி இருக்கு. அடுத்து ஃப்ளூரின் என்ன பண்ணுதுன்னா 2pz ஆர்பிட்டால கொடுக்குது. 2pz ஆர்பிட்டால கொடுக்குது. அடுத்த ஃப்ளூரின் வந்து இங்க 2pz ஆர்பிட்டால கொடுக்குது. ஓகேவா, ஃப்ளூரின் வந்து இப்படி 2pz ஆர்பிட்டால கொடுக்குது. இந்த ஃப்ளூரின் கொடுக்கக்கூடிய 2pz ஆர்பிட்டால் அன்பேட் எலக்ட்ரான் இருக்குது. போரான் கொடுக்கக்கூடிய sp2 ஹைபிரிட் ஆர்பிட்டால் அன்பேட் எலக்ட்ரான் இருக்குது. இந்த 2 ஆர்பிட்டால்ஸும் போரான் கொடுத்த இந்த sp2 ஹைபிரிட் ஆர்பிட்டாலும் ஃப்ளூரின் கொடுத்த 2pz ஆர்பிட்டாலும் ஓவர்லாப்பிங்க்கு போகுது. ஓவர்லாப்பிங் போயிட்டு என்ன பாண்டை கொடுக்கும்ட்டு நம்ம பார்க்க போறோம். இங்க வந்து என்ன பண்றோம்னா போரானுடைய நியூக்ளியஸ் எழுதிடுறோம். அடுத்து வந்து போரானுடைய sp2 ஹைபிரிட் ஆர்பிட்டால் இங்க எழுதுறோம், sp2 ஹைபிரிட் ஆர்பிட்டால். அடுத்து ஃப்ளூரின் கொடுத்த 2pz ஆர்பிட்டால் இங்க எழுதுறோம், ஃப்ளூரின் கொடுத்த 2pz ஆர்பிட்டால் இங்க எழுதியிருக்கோம். அடுத்து என்ன பண்றோம்னா இந்த ஃப்ளூரினுடைய நியூக்ளியஸ் இங்க எழுதியிருக்கோம். போரானும் ஃப்ளூரினும் கொடுத்த 2 எலக்ட்ரான்ஸ் இங்க எழுதுறோம். ஓகே, இது வந்து ஃப்ளூரின், இது வந்து போரானுடைய sp2 ஹைபிரிட் ஆர்பிட்டால். ஓகே, போரானுடைய sp2 ஹைபிரிட் ஆர்பிட்டால். இங்க ஆக்சியல் ஓவர்லாப் நடந்ததுனால சிக்மா பாண்ட் கிரியேட் ஆகுதுன்னு சொல்றோம். போரான் வந்து என்ன ஆர்பிட்டால கொடுத்துச்சுன்னா sp2 ஆர்பிட்டால கொடுத்துச்சு. ஃப்ளூரின் வந்து என்ன ஆர்பிட்டால கொடுத்துச்சுன்னா p ஆர்பிட்டால கொடுத்துச்சுன்ட்டு நம்ம சொல்றோம். ஓகேவா, சரி. இது மாதிரி சிக்மா பாண்ட் சொல்லிக்கும். அதே போலதான் இங்கேயும் சிக்மா பாண்ட், இங்கேயும் சிக்மா பாண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ போரான் கிட்ட 3 ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் இருக்குது. அந்த 3 ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் இப்படி வரைகிறோம். இந்த பாண்டை என்னன்னு சொல்றோம்னா சிக்மா பாண்ட் என்று சொல்றோம். இந்த சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு போரான் sp2 கொடுக்குது, ஃப்ளூரின் p கொடுக்குது. அப்போ இந்த 3 சிக்மா பாண்ட்ஸும் பாத்தீங்கன்னாக்கா சேம் நேச்சரா இருக்குது. எல்லா சிக்மா பாண்ட்ஸ்க்கும் sp2p தான். இந்த 3 சிக்மா பாண்ட்ஸ்க்கும் நேச்சர் சேமா இருக்கிறதுனால, இந்த 3 சிக்மா பாண்ட்ஸ்க்கும் நேச்சர் சேமா இருக்கிறதுனால எல்லா பாண்டுக்கும் ஸ்ட்ரென்த் சேமா இருக்கும், எல்லா பாண்டினுடைய லென்த்தும் சேமா இருக்கும். அதனால பாண்ட் லென்த் வந்து சேமா இருக்குது அன்ட்டு நம்ம இங்க சொல்றோம். ஓகேவா, சரி. அப்போ BF3ல போரானுக்கு ஹைபிரிடைசேஷன் கேட்டா என்ன சொல்றது? sp2 ஹைபிரிடைசேஷன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன மாலிகுல் எடுத்துக்கிறோம்னா CH4 மாலிகுல் எடுத்துக்கிறோம், மீத்தேன். இந்த CH4 மாலிகுல்ல சென்ட்ரல் ஆட்டம் என்னன்னா கார்பன். இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னா ஹீலியம் 2s2 2p2. ஓகேவா, சரி. இதனுடைய கிரவுண்ட் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னாக்கா 2sல ஒரு ஆர்பிட்டால் இருக்குது, 2pல பாத்தீங்கன்னா 3 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. இந்த 2sல இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்ஸ் இங்க எழுதுறோம், 2pல இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்ஸ் இங்க எழுதுறோம். ஓகே, இப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட் கான்ஃபிகரேஷனுக்கு போறோம். 2sல இருந்து ஒரு எலக்ட்ரான் எங்கேக்கு போகுதுன்னா 2pக்கு போகுது. 2sல இருந்து ஒரு எலக்ட்ரான் எங்கேக்கு போச்சுன்னா 2pக்கு போயிருக்குது. ஓகேவா, சரி. இப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட் கான்ஃபிகரேஷன் எழுதியாச்சு. இப்போ கார்பன் எடுத்துக்கிறோம். கார்பனுடைய வேலன்சி ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னா 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. கார்பனுடைய வேலன்சி ஷெல்ல 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதனால 4 டாட்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் எழுதுறோம்.
ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. அந்த 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் எழுதுறோம். ஹைட்ரஜனுக்கு அட்டாமி நம்பர் 1. அதனால இதுகிட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அந்த ஒரு எலக்ட்ரான் ஒரு டாட்டா நம்ம இங்க சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ பாண்டிங்கை கொடுக்க போறோம். ஹைட்ரஜன் கிட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இட் இஸ் இன் நீட் ஆஃப் ஒன் மோர் எலக்ட்ரான் டு கெட் ஆக்டெட். அதனால என்ன பண்ணுதுன்னா ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதே நேரத்தில் கார்பனும் ஒரு எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணுது. ரெண்டு பேருக்கு இடையில சிக்மா பாண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதே போல எல்லா இடத்துலையும் சிக்மா பாண்ட் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த கார்பனுடைய வேலன்சி ஷெல்ல, இப்போ வேலன்சி ஷெல் ஆஃப் கார்பன், வேலன்சி ஷெல் ஆஃப் கார்பன் இன் மீத்தேன், வேலன்சி ஷெல் ஆஃப் கார்பன் இன் மீத்தேன் எடுத்துக்கலாம். இதனுடைய வேலன்சி ஷெல்ல பார்த்தீங்கன்னா 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. பை பாண்ட்ஸ் கிடையாது, லோன் பேர்ஸும் கிடையாது. கார்பன் கிட்ட 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குதுன்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ கார்பனுடைய வேலன்சி ஷெல், வேலன்சி ஷெல் ஆஃப் கார்பன் இன் மீத்தேன்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதனால இதுக்கு என்ன கான்ஃபிகரேஷன்னா ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் அன்ட்டு சொல்லும். இது கான்ஃபிகரேஷன் என்னன்னா ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் என்று சொல்றோம். ஹைட்ரஜனுடைய வேலன்சி ஷெல்ல ஒரு பாண்ட் இருக்குது அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா டூப்ளெட் கான்ஃபிகரேஷன் என்று சொல்றோம். அப்போ ஹைட்ரஜனுக்கு டூப்ளெட் கான்ஃபிகரேஷன் அன்ட்டும் கார்பனுக்கு வந்து ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் அன்ட்டு நம்ம இங்க சொல்ல வரோம். சரி, ஓகே. இப்போ இதனுடைய ஷேப் என்ன? வேலன்சி ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி என்ன சொல்லுதுன்னா இதுக்கு ஷேப் என்னவா இருக்குன்னா டெட்ராஹெட்ரலா இருக்கும் அன்ட்டு சொல்லுது. டெட்ராஹெட்ரல். அடுத்து பாண்ட் ஆங்கிள் எவ்வளவு சொல்லுதுன்னா 109 டிகிரி 28 மினிட்ஸ் சொல்லுது. பாண்ட் ஆங்கிள் எவ்வளவு சொல்லுதுன்னா 109 டிகிரி 28 மினிட்ஸ். ஸோ வேலன்சி ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி என்ன சொல்லுதுன்னா இந்த மீத்தேனுடைய ஷேப் என்னன்னா டெட்ராஹெட்ரல். இதனுடைய பாண்ட் ஆங்கிள் எவ்வளவுன்னா 109 டிகிரி 28 மினிட்ஸ் வேலன்சி ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி சொல்லுது. இப்போ இந்த டெட்ராஹெட்ரல் ஷேப்பை நம்ம எப்படி சொல்றது, எப்படி இது வரையிறது அன்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். டெட்ராஹெட்ரல் எப்படி வரையிறதுனாக்கா, இப்போ மீத்தேன்ல வந்து 4 பாண்ட்ஸ் இருக்குது. அந்த 4 பாண்ட்ஸை 2 பாண்ட்ஸை வந்து என்ன பண்றேன்னா இந்த ஸ்கிரீனுடைய பிளேன்ல கொடுங்க. இந்த ஸ்கிரீன் இந்த 2 பாண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னா இந்த ஸ்கிரீனுடைய பிளேன்ல இருக்குதுன்ட்டு சொல்றோம். இந்த 2 பாண்ட்ஸும் ஸ்கிரீனுடைய பிளேன்ல இருக்குதுன்ட்டு சொல்றோம். அடுத்து இந்த பாண்ட் எப்படி இருக்குதுன்னா இன்னொரு பாண்ட், இப்போ இன்னொரு பாண்ட் எப்படி எடுத்துக்கிறேன்னா இந்த பாண்ட் எப்படி இருக்குதுன்னா இட் இஸ் ப்ரொஜெக்டிங் டுவர்ட்ஸ் அஸ் அப்படி இருக்குது. இந்த பாண்ட் எப்படி இருக்குதுன்னா இட் இஸ் ப்ரொஜெக்டிங் டுவர்ட்ஸ் அஸ் அப்படி இருக்குது. அடுத்து இன்னொரு ஹைட்ரஜன் இருக்குது. அந்த பாண்ட் எப்படி இருக்குதுன்ட்டு நம்ம பார்க்க போறோம். அந்த பாண்ட் எப்படி இருக்குதுன்ட்டு நம்ம பார்க்க போறோம். அந்த பாண்ட் எப்படி இருக்குதுன்னாக்கா தட் இஸ் ப்ரொஜெக்டிங் ரியர் டு த ஸ்கிரீன், ப்ரொஜெக்டிங் ரியர் டு த ஸ்கிரீன் அப்படி இருக்குதுன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ மீத்தேன்ல என்ன பண்ணணும்னா இந்த 2 பாண்ட்ஸும் ஸ்கிரீனுடைய பிளேன்ல இருக்குதுன்னு சொல்லணும். இந்த பாண்டை எப்படி சொல்லணும்? ப்ரொஜெக்டிங் டுவர்ட்ஸ் அஸ்ன்னு சொல்லணும். இந்த பாண்டை எப்படி சொல்லணும்? ப்ரொஜெக்டிங் ரியர் டு த ஸ்கிரீன் சொல்லணும். இட் இஸ் ரியர் டு த ஸ்கிரீன் அப்படி சொல்லணும். இட் இஸ் ரியர் டு த ஸ்கிரீன் அப்படி சொல்லணும். அப்போ மீத்தேனை நம்ம எப்படி சொல்லியிருக்கோன்ட்டு நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. சரி, இப்போ இதுக்கு ஏன் ஷேப் டெட்ராஹெட்ரல்? இப்போ 3 டைமென்ஷனால இதனுடைய ஷேப்பை நம்ம சொல்லிட்டோம். இதுக்கு ஏன் ஷேப் டெட்ராஹெட்ரல்னு சொல்லணும் அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்ன பாண்ட் ஆங்கிள் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 109 டிகிரி 28 மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த 2 பாண்ட்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் 109 டிகிரி 28 மினிட்ஸ். அதே போல இந்த 2 பாண்ட்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள், இந்த 2 பாண்ட்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள், இந்த 2 பாண்ட்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் அப்படின்னா இந்த மீத்தேன் மாலிகுல்ல 4 பாண்ட்ஸ் இருக்குது. யூ கேன் டேக் எனி 2 பாண்ட்ஸ். எல்லா பாண்ட்ஸும் நெய்பரிங் பாண்ட்ஸ் தான். இதுல இருக்கக்கூடிய 4 பாண்ட்ஸும் எல்லாமே நெய்பரிங் பாண்ட்ஸ் தான். எந்த 2 பாண்ட்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கு இடையில ஆங்கிள் எப்படி இருக்குன்னா 109 டிகிரி 28 மினிட்ஸ் தான் இருக்கும். எப்படி வேணாலும் எடுங்க. இந்த 4 பாண்ட்ஸ்ல எந்த 2 பாண்ட்ஸ் வேணாலும் எடுங்க. அதை வந்து நெய்பரிங் பாண்ட்ஸ் தான் சொல்லணும். அந்த பாண்ட்ஸ்க்கு இடையில எப்படி ஆங்கிள் இருக்குன்னாக்கா 109 டிகிரி 28 மினிட்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? சரி, அப்போ எந்த 2 பாண்ட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு இடையில ஆங்கிள் எப்படி இருக்குன்னா 109 டிகிரி 28 மினிட்ஸ் தான் இருக்கும் அன்ட்டு நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ இதுக்கு ஏன் ஷேப் வந்து டெட்ராஹெட்ரல் அன்ட்டு சொன்னாங்க அன்ட்டு நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ என்ன பண்றேன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா 3 ஹைட்ரஜன்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது H1, இது H2, இது H3, இது மாதிரி 3 ஹைட்ரஜன்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த 3 ஹைட்ரஜன்ஸை ஜாயின் பண்ணுங்க. இந்த 3 ஹைட்ரஜன்ஸை ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஷேப் கிடைக்கும்னா ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் கிடைக்கும். எப்படி சொல்றீங்க ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள்? எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா எல்லா பாண்ட்ஸ்க்கும் லென்த் சேமா இருக்குதுன்னு எக்ஸ்பெரிமெண்ட் வேற சொல்லியிருக்கு. எல்லா பாண்ட்ஸ்க்கும் பாண்ட் லென்த் சேமா இருக்குது.
அப்போ என்ன சொல்லனா எல்லா பாண்ட்ஸ்க்கும் பாண்ட் லென்த் சேமா இருக்குது, எல்லா இடத்துலயும் பாண்ட் ஆங்கிள் சேமா இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது எல்லா ஹைட்ரஜன்ஸும் ஈக்யூ பொசிஷன்ல தானே இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது இந்த 3 ஹைட்ரஜன்ஸை ஜாயின் பண்ணா என்ன கிடைக்குதுன்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் கிடைக்கும். அது போல எத்தனை ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இந்த மாலிகுல்ல வரும்னா கரெக்டா 4 வரும். அதனால தான் 4ன்றது டெட்ரா. ஈக்குவலண்ட் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், அதனால ஹெட்ரன். ஈக்குவலா இருக்குது, எல்லா ஃபேஸும் ஈக்குவலா இருக்குதுன்றதுனால ஹெட்ரன். ஸோ என்ன ஷேப் சொல்றோம்னா டெட்ரா ஹெட்ரன். இதுக்கு என்ன ஷேப் சொல்லியிருக்குன்னா டெட்ரா ஹெட்ரன் என்று சொல்லியிருக்கோம். பாண்ட் ஆங்கிள் எவ்வளவு சொல்லியிருக்குன்னா 109 டிகிரி 28 மினிட் சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கு ஷேப் வந்து டெட்ரா ஹெட்ரன் சொல்றோம். பாண்ட் ஆங்கிள் எவ்வளவு சொல்றோம்னா 109 டிகிரி 28 மினிட்ஸ் நம்ம இங்க சொல்ல வரோம். ஓகேவா? சரி, இது போல சொல்லியிருக்கோம். இப்போ இங்க ஹைபிரிடைசேஷன் என்ன இருக்கும்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த மீத்தேன்ல இந்த கார்பனுக்கு என்ன ஹைபிரிடைசேஷன் வரும் என்றதை நம்ம இங்க பார்க்க போறோம். கார்பன், இந்த மீத்தேன்ல இந்த கார்பனுக்கு ஹைபிரிடைசேஷன் என்ன என்றதை நம்ம இங்க பார்க்கணும். சரி, ஹைபிரிடைசேஷனை பார்க்கறதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா இந்த கார்பன் கிட்ட எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்க. இந்த கார்பன் வந்து 4 சிக்மா பாண்ட்ஸை கொடுத்துருக்குது. அடுத்து இதுகிட்ட பை பாண்ட்ஸ் கிடையாது, லோன் பேர்ஸும் கிடையாது. அப்படின்னா இதுகிட்ட 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குதுன்னா இது என்ன பண்ணனா 4 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸை கொடுக்கணும். இது என்ன பண்ணனா 4 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸை இது கொடுக்கும். இது வந்து இந்த கார்பன் வந்து 4 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் கொடுத்துச்சுன்னா 4 பாண்ட்ஸ் கிரியேட் ஆகும். அப்போ 4 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் ப்ரொடியூஸ் ஆகணும். ஓகேவா? இங்க 4 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் இங்க ப்ரொடியூஸ் ஆகணும். ஓகே, 4 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் இது கொடுக்கணும். ஓகே, அப்படின்னா இந்த கார்பன் வந்து 4 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் கொடுக்கணும்னா எத்தனை பியூர் ஆர்பிட்டால்ஸ் இன்டர்மிக்சிங்க்கு போகணும்? 4 பியூர் ஆர்பிட்டால்ஸ் இன்டர்மிக்சிங்க்கு போகணும். அந்த 4 பியூர் ஆர்பிட்டால்ஸ் யார்? ஒன்னு வந்து 2s ஆர்பிட்டால், 3 வந்து 2p ஆர்பிட்டால்ஸ். ஓகே, அப்போ என்ன ஆகுதுனாக்கா ஒரு 2s ஆர்பிட்டாலும் 3 2p ஆர்பிட்டால்ஸும் 3 2p ஆர்பிட்டால்ஸும் இன்டர்மிக்சிங்க்கு போகுது. ஸோ ஒரு 2s ஆர்பிட்டாலும் 3 2p ஆர்பிட்டால்ஸ் இன்டர்மிக்சிங்க்கு போறதுனால நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 4 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் கிடைக்குது. இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டாலுக்கு என்ன பேருன்னா sp3ன்னு சொல்லலாம். sp3 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ன்ட்டு சொல்லலாம். இப்போ இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டால் எவ்வளவு s கேரக்டர் இருக்குதுன்னா 25% s கேரக்டர் இருக்குது. p கேரக்டர் எவ்வளவு இருக்குதுன்னா 75% இருக்குது. ஓகே, இப்போ இந்த கார்பனுடைய வேலன்சி ஷெல்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு இருக்குதுன்னா 2 + 2 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 4 எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் பண்றோம்னாக்கா இப்படி அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இப்படி 4 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இப்படி ஃபில் பண்றோம். ஓகே, சரி. அப்படின்னா கார்பனுக்கு ஹைபிரிடைசேஷன் என்னன்னா மீத்தேன்ல இருக்கக்கூடிய கார்பனுக்கு ஹைபிரிடைசேஷன் என்னன்னா sp3 ஹைபிரிடைசேஷன் அன்ட்டு சொல்லலாம். ஓகே, அப்போ இந்த மீத்தேன்ல இருக்கக்கூடிய இந்த கார்பன், மீத்தேன்ல இருக்கக்கூடிய இந்த சிக்மா பாண்ட், இந்த கார்பன் என்ன பண்ணுதுன்னா ஹைட்ரஜனோட சிக்மா பாண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு கார்பன் கொடுத்த ஹைபிரிட் ஆர்பிட்டால் என்னன்னா sp3, ஹைட்ரஜன் கொடுத்த ஆர்பிட்டால் என்னன்னா s ஆர்பிட்டால். ஓகே, இந்த CH பாண்ட் என்னன்னு சொல்றோம்னா சிக்மா பாண்டுன்னு சொல்றோம். இந்த சிக்மா பாண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்காக கார்பன் கொடுத்த ஆர்பிட்டால் என்னன்னா sp3 ஹைபிரிட் ஆர்பிட்டால், ஹைட்ரஜன் கொடுத்த ஆர்பிட்டால் என்னன்னா s ஆர்பிட்டால். அப்போ இது என்னன்னு சொல்றோம்னா சிக்மா sp3s அப்படி சொல்றோம். அதே மாதிரிதான் இந்த பாண்ட்ஸும் ரிமைனிங் பாண்ட்ஸும் அப்படிதான். ஓகேவா? அப்போ இந்த பாண்ட் என்னன்னு சொல்றோம்னா சிக்மா sp3sன்னு சொல்றோம். ஓகே, அப்போ மீத்தேன்ல ஹைபிரிடைசேஷன் என்னன்னு நம்ம பார்த்திருக்கோம். இப்போ அடுத்த மாலிக்யூலுக்கு போறோம். அடுத்த மாலிக்யூல் என்னன்னா PCl5. இங்க PCl5ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஆட்டம் என்னன்னா பாஸ்பரஸ். இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னா நியான் 3s2 3p3 3d0. இதுதான் பாஸ்பரஸினுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இப்போ கிரவுண்ட் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா இந்த 3s ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த 3pல பாத்தீங்கன்னா 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 3pல 3 எலக்ட்ரான்ஸ், 3dல பாத்தீங்கன்னா நோ எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரான்ஸ் கிடையாது. இப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போறோம். எக்ஸைட்டட் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா 3sல இருந்து ஒரு எலக்ட்ரான் 3dக்கு போகுது. 3sல இருந்து ஒரு எலக்ட்ரான் எங்கேக்கு போகுதுன்னா 3dக்கு போகுதுன்ட்டு நம்ம சொல்றோம். 3sல இருந்து ஒரு எலக்ட்ரான் 3dக்கு போகுது. ஓகேவா? அப்போ பாஸ்பரஸினுடைய வேலன்சி ஷெல்ல எக்ஸைட்டட் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா 5 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 5 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸை இப்போ நம்ம எழுத போறோம். 1 அன்பேர்ட் எலக்ட்ரான், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், 5 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸை சொல்லியாச்சு. இப்போ குளோரின் பார்க்குறோம். குளோரினுடைய வேலன்சி ஷெல்ல பார்த்தீங்கன்னா 7 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்ட்டு சொல்றோம். குளோரினுடைய வேலன்சி ஷெல்ல பார்த்தீங்கன்னா 7 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே,